பிரபஞ்ச உணர்வுகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் பகுத்தர். இந்த நாத்திகர்கள் அப்படிங்கிறவங்க அறிவை மையப்படுத்தி ஆர்கியூ பண்றாங்க. கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் கடவுள் பற்றியும் இந்த இயற்கை சக்திகளை பற்றியும் அவங்க முன்னிறுத்தி வாதம் செய்கிறாங்க. இதில் எது உண்மை? இந்த ரெண்டு பேருமே ரெண்டு எண்டில் நிற்கிறாங்க. ஒருத்தர் இல்லைன்னு நிற்கிறாரு, ஒருத்தர் இருக்குதுன்னு நிற்கிறாரு. இந்த இல்லைன்னு நிற்கிறவரும் இருக்குதுன்னு நிற்கிறவரும் ரெண்டு பேருமே டேட்டாக்களை சுமந்துக்கிட்டு பதிவுகளை சுமந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டேட்டாக்களை சுமந்துக்கிட்டு போராடுறதுனால கிடைக்கக்கூடிய கொடுத்த இந்த நிகழ்காலம்ங்கிற இந்த ப்ரெசண்ட் மனித வாழ்க்கைங்கிற இந்த புனிதம் கெட்டு போய்கிட்டு இருக்குது. தட் இஸ் பிறந்த நோக்கம், பிரபஞ்ச தன்மையை நோக்கிய பயணம் என்னாகுது? டேட்டாக்களால் நிரப்பப்பட்டிருக்குது. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பேர்த்துக்கிட்டே கேட்குறோம். ரெண்டு பேருமே தெரியாது அதான் சொல்லுவாங்க. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களான்னு கேட்டா அதுவும் தெரியாது. பகுத்தராகிய நான் என்ன சொல்றேன்னா, பிறப்பதற்கு முன்பு இருந்தீங்க, இருந்ததுனாலதான் இன்னைக்கு மனிதனாகவே வர முடிஞ்சது. நீங்க இல்லை அப்படின்னா எப்படி வர முடியும்? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். ஏற்கனவே இருந்த ஒரு தன்மை இன்னைக்கு மனித தன்மையா மாறி இருக்குது, மனிதனா வந்திருக்குது. சரி, இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் தெரியாது. இப்ப பகுத்து உணர்ந்து பகுத்து அறியக்கூடிய சூழல்ல இருக்கிற நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒன்று சப்ஜெக்ட் நீங்க, இன்னொன்று ஆப்ஜெக்ட் எது பார்க்குற பொருளோ புலன்களால் உணரக்கூடிய விஷயங்களோ. அடுத்தது என்ன இருக்குது? இந்த இடைவெளி தானே இருக்கு, கேப்பு தானே இருக்கு. இருந்தா அந்த மூணு இடத்துல தானே இருக்கணும், வேற எங்க இருக்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். இருந்தா சப்ஜெக்டா இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் மனுஷனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம். ஆப்ஜெக்ட் அதே மாதிரி இதே தான் ஆப்ஜெக்டா இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எது தாங்கி நிற்குது? இந்த இடைவெளி. இந்த மூணு இடத்தை தவிர வேற எங்க இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, இடைவெளிங்கிறது தான் இந்த இடத்துல பெர்மனன்ட் சோர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இதுல இருந்து தான் முதல் உயிரியே தோன்றி இருக்க கூடும், தோன்றி இருக்கணும். அதுதான் நீங்களும் நானும் பரிணாமத்தின் மூலம் வந்திருக்கிறோம். இது ஒரு தற்செயல் நிகழ்வு. இதுக்காக போராடுவதோ விவாதம் செய்வதோ அறியாமையின் உச்சம். நன்றி.